சொல்லி சளி பிடிச்சி நான் ஆஸ்பத்திரி கொண்டு வர வேண்டியது இருக்கும். அதனால நாளைக்கு வெட்டிடுன்னு சொல்லி கொண்டு வச்சுட்டேன் ஸ்ட்ராபெரி கேக்கை. இப்போ என்ன பிரச்சனைட்டு ஒன்றும் இல்லை. இங்கே என்னதுன்னா இப்போ கேக்கு பண்ணியனால நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஒரு 1 kg கேக்குக்கு ஆர்டர் வந்தேன்னா சரி அது கொஞ்சம் கூடி மிக்சிங் எல்லாம் கொஞ்சம் கூடி இது பண்ணி 1/2 கிலோ கேக்கு நம்ம வீட்டுக்கு பண்ணி பிள்ளைகளை கொடுத்துறியாது அப்படி இல்லை சாப்பிட. அதனால நம்ம நினச்ச நேரம் கேக்கு பண்ணி கொடுக்கலாம். டெய்லி ஆர்டர் உண்டான்னு கேட்டால் இல்லை, டெய்லி ஆர்டர்லாம் கிடையாது. பர்த்டேக்கு, கல்யாண வீடு அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்னா கேக்கு செஞ்சு கேட்கும். எனக்கு பேரா சுதாராணி. பண்ணியா சரி சரி, நல்ல பேர் தான் இருக்கட்டும், குழப்பம் இல்லை. பண்ணியும் ஏகே ஏகே எந்த ஊரு? என்ன சாப்பாடு? நீங்க பேசுறது ரொம்ப அழகா. ஐயோ அப்படி ஒன்றும் இல்லை தம்பி. கேமஸ் நான் பார்த்த 10 லைனில் நீங்கள் தான் லைவ்லையா? பார்த்துக்க, நான் பார்த்த 10 லைவ்னு போட லைவில் நீங்கள் தான் மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. நன்றி நன்றி. ஓகே, நன்றி சுரேஷ். அது பார்சல் எல்லாம் வராது. டே டே ஒரு துண்டு கேக்கு கேட்டதற்கு ஃப்ளாஷ் பேக்கை சொல்லியாச்சு. சளி பிடிக்கும் காசு. இங்கே உங்களுக்காக சொல்லல, இங்கே என்ன மக்களுக்கு சொன்னது. இனி என்ன பண்ணோம்னா, இனி 9 நாள் லீவு வந்தது. அந்த அவ்வளோ இந்த 7 கிட்டத்தட்ட 7 நாள் அவங்களுக்கு சளி வராது. ஒன்றும் ஒரு லிமிட்டை போயிடும். இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு நாளத்துக்கு முன்னே அவங்களுக்கு தலைவலி வரும், ஜலதோஷம் வரும். ஸ்கூலுக்கு போகும்போது தும்மி போனோம். அவ்வளோ வேலையும் பண்ணி வச்சுட்டு தான் போகணும். இல்லை கன்னியாகுமரி.